நான் செய்யற கவலை விடுங்க வச்சுட்டேன். ஏய் ஷின்சோ, இன்ட்ரெஸ்டா டிவி பாக்கும்போது இப்ப என்ன வெளிய போச்சுடா கெஞ்சி. அம்மா சூப்பர் மார்க்கெட் போயிருக்காங்க, சீக்கிரம் போய் அவங்க கிட்ட இந்த விஷயத்தை சொல்லு. வெளிய நம்ம கிட்ட சொல்லி நம்மள டார்ச்சர் பண்றான். சீக்கிரமா மம்மி கிட்ட போய் சொல்லலாம். சீக்கிரம் போனா கிளிகிளி, சீக்கிரம் போனா கிளிகிளி 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 கிளிகிளி. டிங் 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 டிங். என்னம்மா இவ்ளோ ஸ்வெட்டரா வாங்கி அடுக்குறீங்க? இத வச்சு என்ன பண்ண போறீங்க? குளிர்காலம் வரப்போதுல, அதுக்காக தான். அதுவும் இல்லாம இப்ப ஆஃபர்ல போட்டிருக்காங்க. டிங் 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 டிங். உங்க வீட்ல உள்ள பழைய பேப்பரை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு புது டாய்லெட் பேப்பர் தருவோம். அற்புதமான வாய்ப்பு. உங்களுடைய பழைய பேப்பரை கொடுத்தீங்கன்னா புது டாய்லெட் பேப்பர் கிடைக்கும். தவற விட்டுறாதீங்க. மக்கள் சேவைக்காக என்றும் எங்கள் சேவை. வாங்க வாங்க. பேப்பர் குட்டா புது டாய்லெட். அட்டிட்டோ சொன்னதை மறந்துட்டேன். நீ என்ன பண்ணது இப்போ? அட்டிட்டோ எதுவுமே ஞாபகத்துல இல்லையே. சிச்சுமாடு உனக்கு ஏதாவது ஞாபகம் வருதா? என்ன கேக்குறியா? தெரியாது. அப்படின்னா இப்படி செய்யலாம். நீ நேரா வீட்டுக்கு போய் இது என்னன்னு கேட்டு வர சிச்சுமாடு. ஓகே ஓகே. சீக்கிரமா வா. அதுக்குள்ள மறந்துட்டானா? சரி கொஞ்சம் வெயிட் பண்ண, நான் பேப்பர்ல எழுதி கொடுக்கறேன். ஓகே. மேடம், சாக்லேட் ரோல் வாங்கிக்கிறீங்க, உண்மையிலே நல்லா இருக்குது. என்னது சாக்லேட் ரோலா? பறந்து போச்சா? அச்சோ. கபடி 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 கபடி. ஹலோ குட்டி பசங்களா, வாங்க வாங்க, உங்களுக்கு தெரிஞ்ச விளையாட்டை விளையாடுங்க. நான் ஒண்ணு வரும்போது இதுல எப்படி நான் கண்டுபிடிப்பேன்? இதாட்டா இருக்கணும். கபடி 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 கபடி. செஞ்சோ, இத வாங்கிக்கோ. ஸ்போர்ட்ஸ் ட்ரெஸ் வாங்கிட்டு வரணும். இப்ப கொஞ்சம் வா, சீக்கிரம் போலாம் போலாம் போலாம். யுமிகோ, உன் கூட சேர்ந்து இந்த மாதிரி வெளியில வர்றது எனக்கு எவ்வளவு பிடிச்சிருக்கு தெரியுமா? வழிவிடு வழிவிடு. முக்கியமான வேலை இருக்கு. என்ன ஷின்சோ, ஏதாவது பிரச்சனையா? அப்பாவோட ஆபீஸ்க்கு ஸ்போர்ட்ஸ் ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு வர சொல்லி மம்மி கிட்ட சொல்ல சொன்னாரு. அதான் அம்மா கிட்ட சொல்லாமன்னு நானும் சிச்சுமாரு போயிட்டு இருக்கோம். வத்தா? ஓ அப்படியே ஷின்சோ. சரி, இப்பவே மணி 4 ஆயிடுச்சு. நீ சீக்கிரமா கிளம்பு, இல்லன்னா லேட் ஆயிடும். சரி வரேன். ஏய் ஷின்சோ, ஒரு நிமிஷம் நில்லு. கெமமாக்கி, ஷின்சோக்கு பதிலா நீ போய் சொல்லிட்டு வரியா? என்னது, நானா? ஆமா, அவன் ரொம்ப சின்ன பையன்ல, போறதுக்குள்ள லேட் ஆயிடும். கெமமாக்கி, நீ தான் ரொம்ப நல்லவனாச்சு. எனக்காக இத ஒரு ஹெல்ப் பண்ண மாட்டியா? எவ்வளவு சந்தோஷமா போயிட்டு இருந்த, எடுக்கிறதுக்குன்னே வந்துட்டான் பாவன். ஸ்போர்ட்ஸ் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு இந்த வயசுல அவர் என்னதான் பண்ண போறாரோ? ஆபீஸ்ல ஏதாவது போட்டியோ? இந்த வயசுல ஆபீஸ்ல ட்ரைனிங் எடுத்து ஒலிம்பிக்ல ஓடி தங்க பரிசா வாங்க போறாரு. மனுஷன் நிம்மதியா இருந்தா யாருக்குமே பிடிக்காதுப்பா. அடடே, அட்டோரி கூட இங்கதான் இருக்கானா? இன்னைக்கு நான் அட்டோரி கிட்ட விளையாடுற விளையாட்டுல வீட்டுல என்ன திட்டு வாங்க போறான் பாரு. அட்டோரி. டிங் டிங். நீயா? என்ன இன்னைக்கு என்கிட்ட சண்டை போட வந்திருக்கியா கெமமாக்கி? அட்டோரி, புத்திய மட்டும் தீட்டு, கத்திய தீட்டாத. நான் ஒரு மெசேஜ் சொல்லதான்பா இங்க வந்தேன். டென்ஷன் ஆகாத. அதுவும் உங்க அப்பா தான் சொல்ல சொன்னாரு. என்ன சொல்ல சொன்னாரு? அது ஒண்ணு இல்லப்பா, உங்க அப்பாவோட கோட்டை ஒரு 5 மணிக்கு ஆபீஸ்ல கொண்டு வந்து கொடுக்க சொன்னாரு. வேற ஒண்ணும் இல்ல, ஏதோ அர்ஜென்டா. ஓகேப்பா, நான் கிளம்புறேன். கோட்டை மறக்காம எடுத்து போய் கொடுத்துரு, சரியா? அம்மா, அது வந்து பையன் மாட்டினான். ஓ அப்படியா? அப்ப நீ ஒண்ணு பண்ணு ஹட்டோரி. இந்த ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு போய் நம்ம வீட்டுல வச்சுட்டு அதுக்கப்புறம் அப்பாக்கு போய் கோர்ட்டு கொடுக்கறதா இருந்தா லேட் ஆயிடும். நீ போய் அப்பா கொடுத்துட்டு வரியா? சரிம்மா, நீங்க சொன்ன மாதிரியே நான் செஞ்சிடுறேன்னு. பாத்து போயிட்டு வா ஹட்டோரி. டிங் 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 டிங். அட்டோரி, இன்னைக்கு நல்லா மாட்ட போற. உங்க அப்பா உன்னை புடிச்சு திட்டு திட்டுன்னு திட்ட போறாரு. அட்டோரி, எதுக்காக நீ இந்த மாதிரி எல்லாம் நடந்துக்கிற சொல்லு. நான் என்ன கேட்டா நீ என்ன கொண்டு வந்திருக்க சொல்லு. இன்னைக்கு அட்டோரியோட கதை பிடிச்சது. டிங் 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 டிங். திட்டு வாங்க வேகமா போற ஒரே ஆளிவதான். அட்டோரி திட்டு வாங்குறத பாக்குறதுல ஒரு தனி சுகம் தான்பா.
தேங்க்யூ ஒட்டோரி, சரியான நேரத்துல கொண்டு வந்து கோட்டை கொடுத்துட்ட. என்னது? ரொம்ப நல்லா இருக்கு. இது சாப்பிட்டு பாருங்க. டேஸ்டா இருக்குல்ல? ரொம்ப நல்லா இருக்கு. எனக்கு இன்னொரு கிளாஸ் தனியா எடுத்து வைங்க. கெட்டது பண்றேன்னு நினைச்சு நல்லது பண்ணிட்டேனே. எம்முமாக்கி, இன்னைக்கு நீ எனக்கு ரொம்ப பெரிய உதவி செஞ்சிருக்க. அதுக்கு எப்படி நன்றி சொல்றதுனே தெரியல எனக்கு. உன்ன மாதிரி ஒரு ஃப்ரெண்ட பார்க்கவே முடியாது. சேச்சே, ஒரு ஃப்ரெண்டா இருந்துகிட்டு இத கூட பண்ண மாட்டேனா என்ன? இனிமே நாம 2 பேரும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ், சரியா? போதும், டிங் டிங் சொல்லு. டிங் டிங். பாவம் இந்த கேனச்சி என்கிட்ட போய் ஸ்கீயிங் கத்துக்கிறான். டிங் டிங். ஆஹா, இன்னும் ஒரு வாரத்துல ஸ்கீயிங்க்கு வர போகணுமே. எல்லாரும் அமைதியா இருங்க. எல்லாரும் ரெடியா இருக்கணும். இன்னும் 10 நாள்ல நான் உங்களை ஸ்கீக்கு கூட்டிட்டு போறேன். இதுல விருப்பப்படுறவங்க வரலாம். யார் யார் வரீங்கன்னு முதல்லயே பேர் கொடுத்துடணும், புரியுதா? அங்க போனா ஜாலியா இருக்கும்ல? அட, நீ வேற அங்க போனா ஜாலியா இருக்கும். நான் போன சம்மர்ல சுவிட்சர்லாந்து, நியூயார்க்ல போய் ஸ்கீயிங் பண்ணேன். என்னது ஸ்விட்சர்லாண்டா? வாவ், அது பார்க்க அழகா இருக்கும்ல? ஏய், வருஷம் போர் அடிக்கும் போதெல்லாம் நாங்க அந்த இடத்துக்கு போவோம். வாவ், நிஜமாவா? அப்ப உனக்கு ஸ்கீ நல்லா பண்ண தெரியும்ல? ஆமா. என்ன மாதிரி ரீலோட்ற தாங்க முடியல. எப்படியாவது நம்ம கஷ்டப்பட்டு ஸ்கீயிங் கத்துக்கிட்டு யூமிக்கு முன்னாடி அழகா பண்ணி காட்டணும். ஐடியா. ஹட்டோரி தெய்வமே, எப்படியாவது எனக்கு ஸ்கீயிங் பண்ண கத்து கொடு. நீ தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும் ப்ளீஸ். கெனிச்சி, அவசரப்பட்டு வார்த்தைகளை விடாத. எனக்கே ஸ்கீயிங்னா என்னன்னு தெரியாது. ஆமா, அது ஸ்போர்ட்ஸ் தானே? இத பாரு, ஸ்போர்ட்ஸோ இல்ல நிஞ்சா டெக்னிக்கோ எப்படியாவது அதை கத்து கொடுப்பா ப்ளீஸ். நான் வேணா உனக்கு ஒரு யோசனை சொல்றேன். எங்கேயாவது ஸ்கீயிங் கத்து கொடுக்கற கிளாஸ் இருந்தா நேரா போய் ஜாயின் பண்ணு, அழகா கத்துக்கோ. ஆஹா, உருப்படியான ஐடியா கொடுத்திருக்க. நான் இப்பவே போறேன். இங்க பாரு கெஞ்சி, எதுவா இருந்தாலும் கஷ்டப்பட்டு கத்துக்கணும், புரியுதா? எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் நான் கத்துக்குவேன். அந்த கேமமாக்கி முகத்துல கரிய பூசணும். கெனிச்சி, நல்லா யோசிச்சுதான் இந்த முடிவு எடுத்திருக்கியா? முடிவெடுத்த பிறகு நான் யோசிக்கிறது இல்ல. இந்த மாதிரி நிறைய தடவை சொல்லிருக்கேன், ஆனா செஞ்சதில்ல. அளவாரிட்டா. அந்த மேட்டர்ல வேணா நான் லூசா விட்டுருக்கலாம், ஆனா இதுல விட மாட்டேன். சரி, உணர்ச்சி வசப்படாத. இதுக்கு மேல எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன், விடு. ஹட்டோரி, நான் ஸ்கீயிங் கிளாஸ்க்கு போகணும். எதுக்காக என்ன இங்க நிக்க வச்சிருக்க? நான் இதை வச்சு உனக்கு ஒரு ஸ்கீயிங் போர்ட ரெடி பண்ண போறேன். என்னுடைய நிஞ்சா சக்தியை வச்சு இப்ப இந்த குச்சியை 2ஆ உடைக்கிறேன் பார். அவசரப்பட்டுட்டனே. மூங்கில் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கே, இருந்தாலும் விட மாட்டேன். ஒரு வழியா உடைஞ்சிருச்சு. உடஞ்சது மூங்கில் மட்டும் இல்ல, என் மண்டையும் தான். இதுதான் அந்த ஸ்கீஸா? ஆமா, என்ன மாதிரி நிஞ்சாக்கள்லாம் இதுதான் ஸ்கீஸா யூஸ் பண்ணுவோம். ஆமாண்ணா, நாம எங்க போய் இத பிராக்டிஸ் பண்ணது? ஏதாவது பெரிய கிரவுண்டா பார்த்தா அங்க போய் பிராக்டிஸ் பண்ணலாம். எனது கிரவுண்ட்லயா? ஆனா ஸ்கீயிங் பண்ண பனிமலை வேணுமே. பனிமலையை தேடி போகணும்னு அவசியம் இல்ல, கொஞ்சம் மூளைய பயன்படுத்தினாலே போதும். ஆனா அதான் எனக்கு இல்லையே. கெனிச்சி, வல்லவனுக்கு புல்லு மாயுதம், புரியுதா? ஒண்ணும் புரியல. என்னப்பா இது எப்படி இருக்கு? ஆமா, இது மேலதான் நம்ம ஸ்கீயிங் பண்ண போறோம். இவங்க மட்டும் எப்படிதான் அழகா ஏறுறாங்களோ தெரியலையே. முதல்ல இதை கத்துக்கணும். ஏடா, இங்க இருந்து ஸ்கீயிங் பண்ண போறேன். இல்ல கெனிச்சி, இன்னும் அவ்வளவு தூரம் போக வேண்டிய இருக்கு. இங்க இருந்து ஸ்கீயிங் பண்ண பிரயோஜனம் இல்ல. ரொம்ப டயர்டா இருக்கு ஹட்டோரி. ஸ்கீயிங் பண்ற இடத்துல கேபிள் இருக்கோ தெரியுமா? கெனிச்சி, நான் தான் சொன்னல, ஏதாவது கத்துக்கணும்னா கஷ்டப்படணும்னு. இப்ப கஷ்டப்படு, அப்புறம் கத்துக்கலாம். வர உடனே ஓசில அட்வைஸ் கொடுக்க ஆரம்பிச்சிடுவான். ஐயா, ஜாலி. நானும் இங்க இருந்து ஸ்கீயிங் பண்ண போறேன். நினைச்சாலே ஜாலியா இருக்கு. ஏன் கெனிச்சி, கஷ்டப்படாம எதையும் கத்துக்க முடியாது, எந்திரி. ஷின்சோ, சின்ன பையன் ஏதோ தெரியாம பண்ணிட்டான், மன்னிச்சு விட்டுடு. உன்னை விட சின்ன பையன், நானே தைரியமா இருக்கேன்ல. அண்ணனும் தம்பி ஒரே மாதிரி இருக்கீங்க. டொய். இத்தனோன்னு ஷின்சா பண்ணும்போது இந்த பெரிய கெனிச்சியில பண்ண முடியாதா? இத வர. அச்சச்சோ. ஒரு வழிக்கு வந்து டிண்டி, என்னப்பா கெனிச்சி, கிராஷ் லேண்டிங்கா உன்னோடது? நீதான் எதுவும் சொல்லி கொடுக்க மாட்டேங்கிறியே. சொல்லிக் கொடுக்கத்தான் முடியும் கெனிச்சி, நீதான் முயற்சி பண்ணணும். வா, மறுபடியும் ட்ரை பண்ணலாம். மறுபடியும் ஏறணுமா? போற போக்க பார்த்தா அவன் இந்த ஜென்மத்துல கத்துக்க மாட்டா போல இருக்கேன்னா. என்ன பண்றது, கெனிச்சி நம்ம ஃப்ரெண்ட் ஆயிட்டானே. என்ன பண்றது, நிஞ்சா டெக்னிக்க பயன்படுத்தி அவனுக்கு உதவி செய்யறான். டிங் 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 டிங். ஐயா, ஐயா, ஐயா. பரவாயில்ல கெஞ்சி, இத மேல வந்துட்ட. அதே மாதிரி ஈஸியா கீழே போற பாரு. கெஞ்சி, கலக்குற. அட ஆமா, நான் கலக்குறப்பா. ஹே யூமிகோ, நீ எதுக்கு கவலைப்படாத. ஸ்கீயிங் பத்தி நான் உனக்கு சொல்லி தரேன்.
ஓகே கெனிச்சி. இவன் வேற நேரங்கட்ட நேரத்துல வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கானே. நான் பாத்துக்கிறேன் பாஸ். நல்லா கவனி யூமிகோ, இந்த 2 ஸ்டிக்கையும் பனில சொருகி முன்னாடி போணும். அப்படியா? இத பாரு. என் ட்ரைனிங் எல்லாம் வேஸ்டா போச்சு. யுமிகோ இது ரொம்ப ஈஸி. அதாவது எப்படின்னா என் யூமிகோ என்ன பத்தி என்ன நினைச்சிருப்பா, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. கவலைப்படாத கெனிச்சு, எந்த ஒரு விஷயத்திலயும் மனசை தளர விடக்கூடாது. முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும், புரியுதா? மாமா போய் ட்ரை பண்ணு கெனிச்சி. ஆனா நான் தான் கீழே விழறேனே. என்னாச்சு இவனுக்கு? இவ்வளவு நேரம் நல்லதானே பண்ணிக்கிட்டு இருந்தான். என்னமோ தப்பு நடக்குதண்ணா. எவ்வளவு முயற்சி பண்ணாலும் ஸ்கீம் பண்ண மாட்டான். ஐயா நானும் ஸ்கீம் பண்றேன். நான் பேப்பர் மாதிரி ஆயிட்டேன். அண்ணா அங்க பாருங்க. ஓஹோ, இதுக்கெல்லாம் காரணம் கீழதானா? அதனாலதான் கெனிச்சு கீழே விழறனா? டிங் டிங். என்னப்பா நீங்க சொல்றதெல்லாம் நிஜமா? நீங்க பாரு யுமிகோ, எதுக்கோ கவலைப்படாத, நான் உன் கூட இருக்கேன். என்னை அடிக்கிறியா? பாப்பா. இதுக்கு மேல நீ பயப்பட வேண்டிய அவசியமே இல்ல. தைரியமா போ, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். டிங் 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 டிங். அதாவது யுமிகோ, நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ நான் முன்னாடி போவேன், நீ என்ன பாத்துக்கிட்டே அதே மாதிரி வரணும். Follow me. இவன் என்ன இப்படி உருண்டுகிட்டு போறான்? பாவம், இவனுக்கு ஸ்கீயிங்கே தெரியாது போல இருக்கு. ஆமா சார், அவனுக்கு ஸ்கீயிங்கே தெரியாது. வாங்க வாங்க கெனிச்சி சார், எங்க ஆளை காணோமேன்னு பார்த்தேன். யானைக்கு அடி செருக்குன்னு சொல்லுவாங்க. கெனிச்சு கேமமாக்கிக்கு செருக்குனா என்ன அதிசயமா? டிங் டிங். நாங்க ஸ்பான்சருக்காக அலைய போறோம். டிங் டிங். பாக்க அழகா இருக்கு. எதை வாங்குறதுனே தெரியலையே. எல்லாமே நல்லா இருக்கு. இந்த கேக் ரொம்ப டேஸ்டா இருக்கும், ஆனா கொஞ்சம் காஸ்ட்லி. ஓ அப்படியா? கண்டிப்பா நான் இதை வாங்கிக்கிறேன். ஆனா என்கிட்ட இவ்வளவு பணம் தான் இருக்கு. ஹட்டோரி, ஷின்சோ, ஷிஷிமாரு எல்லாருக்கும் பேஸ்ட்ரீஸ் வாங்கி தரேன்னு சொல்லிட்டு வந்த. குறைஞ்ச விலையில ஏதாவது இருக்கா? இருக்கு. இந்த பைத வாங்கிக்கோ. தேங்க்ஸ். குட் ஈவினிங் ஆண்டி, எப்படி இருக்கீங்க? பாப்பா, உனக்கு என்ன வேணும்? கேபமாக்கி, நீ கூட இந்த கடையில தான் ஸ்வீட்ஸ் சாக்லேட்ஸ்ல வாங்குவியாப்பா? ஆண்டி, இதுல எனக்கு ஒண்ணு தாங்கல. ஓ நிச்சயமா குடுக்கறேன் தான். ஆண்டி, உங்களுக்கு ரொம்ப பெரிய மனசு. எனக்கு இந்த கேக்குனா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஆமா, ரொம்ப நல்லா இருக்கும். ஆஹா, கேபமாக்கி கேக்குறதெல்லாம் காஸ்ட்லி கேக்கா இருக்கே. ஆண்டி, நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. தம்பி, நீ கேவலமா இருக்க. கேபமாக்கி நில்லு. அடிக்க வரானோ? கெமமாக்கி, நீ காசே கொடுக்காம கேக்க வாங்கிட்டு வந்துட்ட. ஆமா, அப்படிதான். அப்படின்னா என்ன அர்த்தம்? எனக்கு புரியல. விஷயம் என்னன்னா, அந்த கேக் ஷாப்ப பத்தி நம்ம ஸ்கூல்ல நான் தான் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஈஸியா சொல்லணும்னா நான் தான் ஸ்பான்சர். என்ன சொல்ற? ஸ்பான்சரா? ஆமா, ஸ்பான்சர்ன்றதுனால அப்பப்ப ஃப்ரீயா கேக் கொடுப்பாங்க. ஐஸ் வச்சு ஆட்டிய போட்டுருவேன். வரட்டுமா? பையன் தெளிவா இருக்கான். இது சூப்பரா இருக்கு. என்ன கொண்டா? இவ்வளவு நல்ல கேக் சாப்பிட்டதுக்கு அப்புறமா எனக்கு காரமா ஏதாவது சாப்பிடணும் போல இருக்கு. ஆமா, எனக்கு கூட. தம்பிங்களா, பேராசை பெருநஷ்டம்னு சொல்லுவாங்க. ஏற்கனவே கெனிச்சு நமக்காக பாக்கெட் மணி எல்லாம் காலி பண்ணிட்டான். பாவம், அவன்கிட்ட ஒண்ணுமே இல்ல. அது உண்மைதான். ஆனா ஒரு நிமிஷம், பேசாம நாமளே ஸ்பான்சர் ஆயிட்டா? என்ன சொல்ற கெனிச்சு? ஸ்பான்சரா? புதுசா எதுலயும் மாட்டி விடுறானே இந்த பையன். இதெல்லாம் என்னன்னு எனக்கு புரியல. ஆனா இந்த கடைய பத்தி உங்க பேப்பர்ல அட்வர்டைஸ்மெண்ட் குடுக்கறேன்னு சொல்றீங்க. ஆமா ஆண்டி, கரெக்டா சொல்றீங்க. நீங்க எனக்கு 6 குக்கீஸ் குடுத்தீங்கன்னா எங்க ஸ்கூல் நியூஸ் பேப்பர்ல உங்க கடையோட ஆட் கொடுப்பேன். ரொம்ப தேங்க்ஸ் கெனிச்சி. தேங்க்யூ வெரி மச். பரவாயில்ல, இருக்கட்டும். அந்த கடைய பத்தி எங்க ஸ்கூல் நியூஸ் பேப்பர்ல ஆட் எழுதி ஆகணும். நான் போய் அந்த வேலையில மூழ்கிறேன். என்னதே ஸ்கூல் நியூஸ் பேப்பரா? ஆமா ஆமா. சார், பேப்பர்ல நீ என்ன போடுறதா இருக்க? அது அது வந்து என்னன்னா, கெமமாக்கிங்கிற ஸ்பான்சர்ங்கிற எனக்கு ஒண்ணுமே புரியலையா? என்னப்பா அது? சார், நீங்க வேணா உங்களை விசாரிச்சு பாருங்க சார். அப்பதான் நான் சொல்றது உண்மைன்னு புரியும். உங்க ஸ்கூல்ல எங்க கேக் ஷாப்ப பத்தின அட்வர்டைஸ்மெண்டா? இல்லங்க, நீங்க எதுவும் தப்பா சொல்றீங்க. ஆனா ஆண்டி, நீங்க தான் அன்னைக்கு கெமமாக்கிக்கு எல்லா சாக்லேட்ஸையும் ஃப்ரீயா கொடுத்தீங்க. அதெல்லாம் எதுவும் இல்ல. அவன் என் கடைக்கு வர ரெகுலர் கஸ்டமர். அப்பப்ப வந்து வாங்கிட்டு போயிட்டு மொத்தமா வந்து என்கிட்ட காசு கொடுப்பான்.
கெனிச்சி. ஓ, இந்த கெமுமாக்கி என்னைய ஏமாத்திட்டானே. அந்த கடைக்கு நான் தான் ஸ்பான்சர், அதனால கேக்கலாம் ஃப்ரீ தான். என்ன தைரியம் உனக்கு? அந்த வயசானவங்களை ஏமாத்துறியா நீ? உன்னை என்ன பண்ற பார். முதல்ல அந்த அம்மா கிட்ட போய் சாப்பிட்டதுக்கு காசு கொடு. ஓகே சார். போய் கொடுங்கறல, காது கேட்கல. ஸ்கூலுக்கு வாணி. வாங்கின குக்கீஸ் எல்லாம் திருப்பி கொடுத்துட வேண்டியதா. ஷின்சா ஷிஷிமாரு குக்கீஸ்ல எங்கப்பா? வாங்கிட்டு வந்த குட்டோன்னு சாப்பிட்டோம். சாப்பிட்டீங்களா? டிங் டிங். கெனிச்சி என்னாச்சு உனக்கு? ஏன் இப்படி மயங்கி விடற? என்னன்னு சொல்லு கெனிச்சி. நான் உங்களுக்கு பணம் கொடுக்கணும், ஆனா என்கிட்ட பணம் இல்லையே. இது பார் கெனிச்சி, நாம சில புது டெக்னிக்க யூஸ் பண்ணணும் வை, இந்த ஷாப் இந்த ஏரியால ரொம்ப ஃபேமஸ் ஆயிடும். அப்புறம் நாம பணம் கொடுக்க வேண்டாம்ல. அப்படின்னா நீ என்ன சொல்ல வர? அந்த மாதிரி நிஜமா நடக்குமா? அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். டிங் 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 டிங். நிஞ்சா டெக்னிக்க பயன்படுத்துறேன். டிங் 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 டிங். இதுவும் சரியா இருக்கும். டிங் 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 டிங். ஹட்டோரி, இதெல்லாம் வச்சு என்ன பண்ண போறேன்னு கொஞ்சம் சொல்லுப்பா. இது எங்க நிஞ்சா பயன்படுத்துற புது டெக்னிக். இத வச்சு அட்வர்டைஸ் பண்ணலாம். உங்களுக்கு டேஸ்டியான குக்கீஸ் சாப்பிடணுமா? உடனே இந்த கடைக்கு வாங்க, ரொம்ப நல்லா இருக்கும். ருசிகரமான குக்கீஸ் வேணும்னா உடனே இந்த கடைக்கு வாங்க. டிங் 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 டிங். உலகத்துல வேற எங்கேயும் இல்லாத அளவுக்கு இங்க ரொம்ப டேஸ்டா இருக்கும். எல்லாரும் வாங்க, பாத்து வச்சுங்க. எப்படி இருக்கு பாத்தியா? இங்க கிடைக்கிற ஸ்வீட்ஸ் உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்காது. டிங் 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 டிங். உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்களே வாங்கிட்டோங்க. எல்லாரும் வாங்க, வந்து வாங்கிட்டு போங்க. இந்த கடையில இருக்கிற டேஸ்ட் எங்கேயும் கிடைக்காது. இங்கேயே வந்து வாங்கிக்கோங்க, வாங்கிக்கோங்க, வாங்கிக்கோங்க. இந்த கடையில கிடைக்கிற மாதிரியான குக்கீஸ் உலகத்துல வேற எங்கேயுமே கிணிச்சி மாதிரி இருக்கு. ரொம்ப டேஸ்டா இருக்கும். இங்கே வாங்குங்க. வாங்க வாங்க. என்ன நடக்குதுங்க? டிங் 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 டிங். எல்லாரும் இங்கேயே வாங்க, உங்களுக்கு தேவையானதை வாங்கிக்கங்க. இந்த ஊர்ல இதுதான் சிறந்த கடை. டிங் டிங். டீச்சர் நம்மள பாத்துட்டாரு, சீக்கிரம் இங்கிருந்து ஓடுங்க. அந்த கேக் கறக்கிறமா காசு கொடுக்க சொன்னா ரோட்ல இருந்து சர்க்கஸ் பண்றானுங்களா அவனுங்க? நல்ல வேலை, டீச்சர் மட்டும் நம்மள கண்டுபிடிச்சிருந்தா அவ்வளவுதான். ஆமாமா, அதுவும் கரெக்ட் தான். ஆனா நல்ல விஷயத்துக்கு பொய் சொல்றது தப்பு இல்லன்னு பெரியவங்க சொல்லிருக்காங்க. டிங் டிங். கெனிச்சியோட திறமை அவனுக்கே தெரியறது இல்ல. டிங் டிங். நாளைக்கு ஏதோ சில்லுன்னு இருக்கிற தண்ணியில போட்டு நடக்க போதும். நம்ம ஊர் பக்கத்துல இருக்கிற ஆத்துல தானே, அதுவும் காலையில 10 மணிக்கா. ஏய், அங்க பாத்தியா, யார் வேணாலும் அந்த போட்டியில கலந்துக்கலாமா? அந்த தண்ணி வேற ரொம்ப ஜில்லுன்னு இருக்கும், அதுல நீச்சல் அடிக்கிறதுனா ரொம்ப கஷ்டமாச்சே. இது ரொம்ப முக்கியமான போட்டி, சொல்றது புரியுதா? அது எனக்கு நல்லா தெரியும் சார். நானும் இதுல கலந்துக்கலாமா சார்? வெரி குட் கேமாமாக்கே, உண்மையிலேயே நீ பெரிய தைரியசாலி தான். கெமமாக்கி முன்ன நினைச்சு எனக்கு பெருமையா இருக்கு. இதெல்லாம் எனக்கு அல்வா சாப்பிடுற மாதிரி யுமிகோ. கவலையே பட மாட்டேன். என்ன கெனிச்சி மாதிரி பைதாங்கோலின்னு நினைச்சிட்டு இருக்கியா? நம்ம எல்லாம் கில்லிமா. அடேங்கப்பா, நான் ஒண்ணு அவனுக்கு சலச்சவ இல்ல யுமிகோ. ஆனா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தண்ணி ரொம்ப சில்லுன்னு இருக்குன்னு நீ பயந்தே கெனிச்சி. சின்ன வயசுல எனக்கு ட்ரைனிங் கொடுத்திருக்காங்க யுமிகோ. தண்ணி எவ்வளவு ஜில்லுன்னு இருந்தாலும் ஐயா கில்லி மாதிரி நீச்சல் அடிப்பேன். ஓகே பசங்களா, நம்ம ஸ்கூல் சார்பா இந்த போட்டியில கெமமாக்கியும் கெனிச்சியும் கலந்துக்க போறாங்க. தயாரா இருங்க. சரிங்க சார். நல்லா சுட்டுட்டு எங்க போற, எங்க கூட வந்து விளையாடு. வா விளையாடலாம். என்னாச்சு உனக்கு? ஏன் ஒரு மாதிரியா இருக்க கெனிச்சி? ஷின்சோ, நீயும் ஒரு நிஞ்சா தானே, எனக்கு ஒரே ஒரு உதவி பண்ணுப்பா. அதுல உனக்கு என்ன டவுட்? அதான் எனக்கும் டவுட். எதுக்காக டபுள் இவ்வளவு ஐஸ் கட்டி போடுறீங்க? ட்ரைனிங் ரொம்ப முக்கியம். நான் சொல்ற மாதிரி நீ செஞ்சா அப்புறம் உனக்கு ஈஸியா அர்த்தம். ஆமா. இப்ப பாருங்க, எவ்வளவு ஜில்லுன்னு இருந்தாலும் வெளியில வரக்கூடாது. டிங் டிங். கெனிச்சி சில்லுன்னு இருக்கிற தண்ணியில நீச்சல் அடிக்க மாட்டான்னு நினைக்கிறேன். முடியாத விஷயத்துக்கு எதுக்கு சவால் விட்டு வரான்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. ஆமா, உன்னால முடியாத காரியத்தை செய்வ, நீ ஏன் சவால் விட்டு வர? ரொம்ப ஓவரா பேசாதீங்க, நான் அந்த போட்டியில நிச்சயமா கலந்துக்க தான் போறேன். ப்ளீஸ் ஹட்டோரி, தயவு செஞ்சு உன்னோட நிஞ்சா டெக்னிக்கை யூஸ் பண்ணி எனக்கு ஹெல்ப் பண்ணு ப்ளீஸ்.
நான் உன்னதான் நம்பி இருக்கேன். உனக்கே தெரியல கெனிச்சி, இந்த மாதிரி சில்லற வேலையெல்லாம் நான் செய்யறது கிடையாது. என்னது ஹெல்ப் பண்ண மாட்டியா? ஆனா அந்த கெம்மமாக்கி உனக்கு கிண்டல் அடிப்பான், அதுக்காக நான் ஏதாவது செய்யறேன். கவலைப்படாத, உனக்கும் சேர்த்து நானே யோசிக்கிறேன். புதுசா ஏதாவது நிஞ்சா டெக்னிக்கா கண்டுபிடிக்க வேண்டியதுதான். ஆனா சில்லுன்னு தண்ணில இருந்தா சளி பிடிக்காம இருக்க எந்த நிஞ்சா டெக்னிக்கும் இல்லையேண்ணா. ஐடியா, எனக்கு ஒரு சூப்பர் டெக்னிக் ஞாபகம் வந்துருச்சு. என்னது? டிங் டிங், இந்த Dress பார். இந்த Dress பாக்குறதுக்கு உங்க சரும கலர்லயே இருக்கும். இந்த Dress போட்டுக்கிட்டீங்கன்னா உனக்கு குளிரே எடுக்காது கெனிச்சி. அது மட்டும் இல்ல, இதுல காத்து இருக்கிறதுனால உனக்கு வெயிட் கூட கம்மியா தான் இருக்கும். அதனால இத போட்டுக்கிட்டு ஈஸியா நீச்சல் அடிக்கலாம். உனக்கு குளிரே தெரியாது. இந்த Dress போட்டுக்கிட்ட மாதிரியே இருக்காது. இப்ப எனக்கு புரிஞ்சிடுச்சு. நான் அந்த Dress போட்டுக்கிட்டு ஜாலியா நீச்சல் அடிச்சு இதுல ஜெயிச்சிடுவேன். என் உடம்புல Dress இருக்கிற மாதிரியே தெரியல ஹட்டோரி. டிங் டிங், இதுதான் நிஞ்சா டெக்னிக்ல 2 சைட் டெக்னிக்னு சொல்லுவோம். நீ சொல்ற வார்த்தை வாயில நுழையல, ஆனா டெக்னிக் மட்டும் சூப்பர். ஆனா உனக்கு என்னச்சு, இந்த Dressஆல ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு. அதை மட்டும் நீ மறக்கவே கூடாது, புரியுதா? என்னது சின்ன பிரச்சனையா? என்ன அது? நான் உனக்கு முன்னாடியே சொன்னல, இதுல காத்து நிறைஞ்சிருக்கும்னு. அதனால ஒரு சின்ன கீறல் விழுந்தா கூட இது கிழிஞ்சு போயிடும். அதனால இந்த Dress போட்டுக்கிட்டு ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும், புரியுதா கெனிச்சி? ஹேய், உனக்குதான் தெரியல, நான் எப்பவுமே ஜாக்கிரதையா இருப்பேன். கவலைப்படாத. கெனிச்சி, உண்மையிலே நீ தைரியசாலிதான். இந்த போட்டில நமக்கு பிரியாணி சாப்பிடுற மாதிரி பாத்துக்கிட்டே இரு. அந்த கெம்முமாக்கி கிட்ட ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஓவர் கூலா இருந்துன்னா பிரச்சனை தான், புரியுதுல? ஐயோ, அவங்கள பாத்தியா? Yes, boss. கெனிச்சி இங்க வருவான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. நானும் தான், ஏய், இங்க boss. பாரு கியோ, அவங்க ஏதோ ஒரு பிளான் வச்சிருக்காங்கன்னு எனக்கு தோணுது. அதனால நீ அங்க போயிட்டு அட்டோரி ஏதாவது பண்றானான்னு பாத்துட்டு உடனே எனக்கு சொல்லு, சரியா? ஓகே பாஸ், நான் போனதுக்கு அப்புறம் என்ன நடக்குதுன்னு மட்டும் பாருங்க. ஓகே பசங்களா, எல்லாரும் போட்டிக்கு தயாரா இருங்க. போட்டி இன்னும் கொஞ்ச நேரத்துல ஆரம்பிச்சிடும். எல்லாரும் ரெடியா தானே இருக்கீங்க? ஓகே, எல்லாரும் அவங்க பொசிஷனுக்கு வாங்க. கெட் ரெடி, கிளம்புங்க. அடட, ஸ்விம்மிங்ங்கிறது இவ்வளவுதானா? ரொம்ப ஈஸியா இருக்கு. ஹலோ கெமுமாக்கி. இப்ப பாரு, நான் என்ன பண்றேன்னு மட்டும் பாருங்க. என்ன மீறி போயிடுவியா? வேகமா போ, சீக்கிரம் தான் கெனிச்சி. நீ தான் முதல்ல வர போற, சீக்கிரம் வா. ஏதோ என்னால முடிஞ்சது. ஆஹா, நமக்கு வைத்திருக்கும் கியோ அடிமை மிக திறமைசாலி. ஐயோ, ஐ, கியோ. என்னை யாரு கட்டினது? டிங் 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 டிங். கெனிச்சி, கெமமாக்கி, ஏன் இவ்வளவு லேட்டா வரீங்க? என்ன ஆச்சு உங்க ரெண்டு பேருக்கும்? பண்ணது எதுவுமே எனக்கு பிடிக்கல. நீங்க போட்டியில ஜெயிச்சீங்களோ இல்லையோ, கலந்துகிட்டதே பெரிய விஷயம். எனக்கு அது போதும். ஏய் கியோ, அவனை கட்ட சொன்னா என்னையும் சேர்த்து கட்டிட்டியா? உன்னாலதான் இப்படி. ஏய், நில்லு, எங்க ஓடுற? சாரி பாஸ். டிங் டிங். எந்தவித பிரச்சனையும் இல்லாம போட்டி நல்லபடியா முடிஞ்சது இல்ல ஹட்டோரி? கெனிச்சி, சீக்கிரமா உன் Dress போட்டுக்கோ, இல்லனா உனக்கு ஜலதோஷம் பிடிச்சிரும். நான் தான் நீ கொடுத்த ஸ்பெஷல் Dress போட்டுட்டு இருக்கேனே, அப்புறம் எப்படி எனக்கு ஜலதோஷம் பிடிக்கும் ஹட்டோரி? உண்மையை சொல்லணும்னா அது தண்ணிக்குள்ள எப்போ கெஞ்சு போச்சு. ஏய், ஆமாப்பா, ஆ, எப்படி மட்டக்கட்டு இல்ல? ஆ, 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 என்னோட Dress கிழிஞ்சு போயிட்டே இருக்கே. இப்பதான் என்ன பண்றது? குளிர ஆரம்பிச்சிடுச்சே, என்ன பண்றது? கெனிச்சி, உனக்குள்ள நிறைய திறமை இருக்கு. ஏன் இப்படி பயந்து சாகுற? டிங் டிங். வரமாட்டாருன்னு நினைச்ச அப்பா வந்துட்டாரு ஸ்கூலுக்கு. டிங் டிங். இத பாருங்க பசங்களா, இத வாங்கிக்கங்க. உங்க அம்மாவோ அப்பாவோ கண்டிப்பா ஸ்கூலுக்கு வரணும் நாளைக்கு. என்ன கெனிச்சி, சொன்னது புரியுதா? ஓகே சார். கெனிச்சி, நீ காலி. இத மட்டும் அப்பாவும் அம்மாவும் பார்த்தாங்கன்னா அவ்வளவுதான். நான் சரியா படிக்கிறேங்கிறது தெரிஞ்சிடும். இதோ பாருங்க பிக்ஸுமா, வர வர உங்க பையன் சரியாவே படிக்கிறது இல்ல. இப்படியே போனான்னா அவனை அடுத்த கிளாஸ் அனுப்புறது ரொம்ப கஷ்டம். அவ்வளவுதான் நான் சொல்லுவேன், புரிஞ்சுக்கங்க.
சார் நான் நல்லா படிக்க சொல்லி கெனிச்சு கிட்ட சொல்றேன் சார், நீங்க எதுவும் கோவப்படாதீங்க சார். 24 மணி நேரமும் கையில புக்கோட தான் இருக்கணும்னு நான் எவ்வளவோ அவங்ககிட்ட எடுத்து சொன்னேன் சார். ஆனா அவங்க கேட்கல சார். நேத்து உன்னால சார் கிட்ட நான் எவ்வளவு திட்டு வாங்கினேன்னு உனக்கு தெரியுமா? உன்னால நேத்து அவர்கிட்ட போய் நான் தலை குனிஞ்சு நின்னேன். இந்த ஒரு வாட்டி தான் உனக்கு மன்னிப்பு. இனிமே இந்த மாதிரி பண்ண நான் என்ன பண்ணுவேன்னு தெரியாது. இந்த மாதிரி மட்டும் நடக்கவே கூடாது. அப்பா மட்டும் ஸ்கூலுக்கு வந்தாருன்னா எங்க தான் அவ்வளவுதான். என்ன பண்றது? ஹட்டோரி, எதுக்காக அப்பா ஸ்கூலுக்கு வராம தடுக்கணும்னு நீ நினைக்கிற கெனிச்சி? உண்மையை சொன்னா இந்த ஹட்டோரி உனக்கு ஹெல்ப் பண்ணுவான். நிச்சயமாவா? நிச்சயமா உதவி செய்வேன். விஷயம் என்னன்னு முதல்ல சொல்லு. என்ன பத்தி உனக்கு தெரியும்ல. உன் பிரச்சனை எதுவா இருந்தாலும் அதை தீர்த்து வைக்கிறது என்னோட கடமையா நினைக்கிறேன் கெனிச்சி. பிரச்சனை என்னன்னு முதல்ல என்கிட்ட சொல்லு, அப்பதானே எனக்கு புரியும். எதுவா இருந்தாலும் சொல்லு கெனிச்சி. ஹட்டோரி, எனக்கு ஒரு யோசனை வந்திருக்கு. யோசனையா? என்னன்னு சொல்லு. பூரா தெரிஞ்சுக்கிட்ட உலகம் புரிஞ்சுக்கிட்ட. பாவம் அப்பா வேற ஆபீஸ்ல வேலை செஞ்சு கலப்பா வருவாரு. அவர்கிட்ட நான் ஏன் இந்த விஷயத்த சொல்லணும்? பேசாம அப்புறமா சொல்லிக்கலாம். நீ சொல்றதும் ஒரு பக்கம் சரின்னு தான் எனக்கும் தோணுது கெனிச்சி. அனாவசியமா அப்பாவை நாம சிரமப்படுத்த கூடாதுதான். அதான் நானும் அதத்தான் சொல்றேன். அப்பாவுக்கு பதிலா ஸ்கூலுக்கு வேற யாராவது வந்தா நல்லா இருக்கும். எப்படி இருக்கு ஐடியா? டிங் டிங். அதாவது ஹட்டோரி, அப்பா விஷயத்துல நீ ஸ்கூலுக்கு வந்தீங்கன்னா யாருக்கும் தெரியாது, எனக்கும் பிரச்சனை இருக்காது. என்னது? ஆமா, நீயேதான். ஆஸ்கர் அவார்டு கிடைக்கிற அளவுக்கு நடிக்க உன்னை விட்ட வேற யாரு இருக்கா? நான் எல்லாத்தையும் கேட்டுட்டேன் கெனிச்சி. அவனை மாட்டினே உன்னுடைய பிளான் எல்லாத்தையும் போய் எங்க பாஸ் கெனிச்சி கிட்ட ஒண்ணு விடாம வத்தி வைக்க போறேன். அதுக்கப்புறம் அவரு உங்களை என்ன பண்றாருன்னு பாருங்க. ஜக்கா. அது என்கிட்ட கூட. டிங். சிரி கெனிச்சி சிரி, நாளைக்கு நீ மாட்டதானா போற. இன்னைக்கு கெனிச்சி வாழ்க்கையில மறக்க முடியாத நாள். கியோ, அவர் வர்ற ஸ்டைல சரியில்லையே. கண்மணி பச்சை நான் கெனிச்சியோட கிளாஸ்மேட். கெமுமாக்கி, நீ கெனிச்சியோட கிளாஸ்மேட்டா? நான் உன்னை பாத்திருக்கேன் கெமுமாக்கி. ஆமா, இங்க என்ன பண்ற நீ? உங்களை பாக்குறதுக்காக தான் இங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அங்கிள். என்னது, எனக்காகவா? ஆமா அங்கிள், நாளைக்கு எங்க ஸ்கூல்ல ரிப்போர்ட் கார்டு கொடுக்கறாங்க. ஆனா கெனிச்சி நல்ல மார்க்கே எடுக்கல. அந்த விஷயத்த உங்ககிட்ட எப்படி சொல்றதுன்னு பயந்துட்டு இருக்கான். ஐயோ பாவம், கெனிச்சி அவ்வளவு கஷ்டப்படுறானா? இத புடி. அதனால நீங்க அவன் கிட்ட எதுவும் சொல்லாம நீங்க டைரக்டா ஸ்கூலுக்கு வந்துருங்க அங்கிள். நீங்க வரலனா பாவம் சாரு கிட்ட அவன் தான் திட்டு வாங்குவான். மறக்காம வந்துருங்க அங்கிள். சரி, என் வேலை முடிஞ்சது, நான் வரேன் அங்கிள். கண்டிப்பா நான் வரேன். நீ பத்திரமா போயிட்டு வா. நீ நல்ல பையனா இருக்கே, கெனிச்சி மேல உனக்கு இவ்ளோ அக்கறையா? இத பார் ஹட்டோரி, கேம்ல எல்லாம் உன்னோட நிஞ்ச டெக்னிக்கை யூஸ் பண்ண கூடாது, புரிஞ்சுதா? அதுக்குள்ள முடிச்சிட்டியா? ஏய், டிங் போச்சா டிங். போச்சா போச்சா. இப்ப தெரியுதா இந்த சீட்டு கட்டுல நான் தான் ராஜான்னு? ஏய், அப்பா வந்துட்டாரு, வாங்க எல்லாரும் போய் ஜாலியா சாப்பிடலாம். கெனிச்சி வருத்தப்படவனு பார்த்தா இப்படி சிரிச்சிட்டு சந்தோஷமா இருக்கானே. இவ்ளோ கிளாஸ் இருக்க, இதுல எது கெனிச்சியோட கிளாஸ்னு தெரியலையே. டிங் 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 டிங். டிங் டிங் டிங். டிங் 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 டிங். இப்ப நிஞ்சா டெக்னிக்கால நான் அப்பா மாதிரி வேஷம் போட போறேன். டிங் 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 டிங். இப்ப Dress மாத்திக்கிறேன். டிங் டிங். இப்ப நான் தான் அப்பான்னா எல்லாரும் ஒத்துப்பாங்க. ஓ, அங்க இருக்கான் கெனிச்சி. நான் வர்றதுக்காக வெயிட் பண்றான் போல இருக்கு. கெனிச்சி, நான் இங்க இருக்கேன். என்ன கெனிச்சி, இந்த மாதிரி நேரத்துல கூட நீ விளையாடிக்கிட்டு இருக்க? அப்பா மாதிரியே பேசுறியே. ஆமா, நான் உன்னோட அப்பா தான். அப்பா மாதிரியே அப்படியே நடிக்கிற. கலக்குறப்போ உள்ள வந்தோம் இதே ஆக்டிங்க கூட. வா. என்னாச்சு இவனுக்கு? தலையில அடிபட்ட மாதிரியே பேசுறான். ஏற்கனவே ரொம்ப லேட் ஆயிடுச்சு. அவங்க டீச்சர் வந்துட்டாரோ என்னமோ தெரியலையே. சீக்கிரமா போகணுமே. கடவுளே. டிங் 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 டிங். என்ன கொடுமை சருது. அப்பா நேரம் எங்கேயே வந்துட்டாரு. இந்த கோலத்துல என்ன பார்த்தாரு, அவ்வளவுதான். என் கதி அதோ கதி ஆயிடும். இங்க இருந்து எஸ்கேப். ஓ, வாங்க வாங்க, நீங்க கெனிச்சியோட அப்பா எல்லாம் வாங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சார், சும்மா இங்க வரண்டாவில காத்தோட்டமா காத்து வாங்கலான்னு. வாங்க சார், மீட்டிங் ஸ்டார்ட் ஆக போகுது, உள்ள போலாம். வாங்க, என்ன தயக்கம்? வாங்க சார், போலாம் வாங்க. அட, நடங்க சார். இன்னைக்கு நான் செமுத்தியா மாட்டினேன், அவ்வளவுதான். உள்ள கொஞ்சம் கூட்டமா தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணி நில்லுங்க. இல்ல சார், அது வந்து நான் என்ன சொல்ல வர்றேன்னா, அப்பா நேரா இங்க வந்துட்டாரு. இனிமே கெனிச்சிக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. நல்லபடியா மீட்டிங் முடியட்டும். கெனிச்சி, இந்த கணக்குக்கு விட என்னன்னு சொல்லு. தெரியாது சார். தெரியும்னு சொல்ற மாதிரியே தெரியாதுன்னு தைரியமா சொல்றேன். இந்த சின்ன கணக்கு கூட போட முடியலையே, வெக்கமா இல்ல? வந்திருக்கிறது ஹட்டூரி தான். நான் எதுக்கு கவலைப்படணும்? என்ன கெனிச்சி, என்ன பண்ற? இந்த சின்ன கேள்விக்கு கூட உனக்கு பதில் தெரியாதா? எதுக்காக நீ படிக்க வர? சரி சரி, விடுங்க விடுங்க. என்ன இவ ஓவரா ரியாக்ஷன் குடுக்கறான்?
என்ன கெனிச்சு என்ன பேசிக்கிட்டு இருக்க நீ? இந்த சின்ன கேள்விக்கு கூட உனக்கு பதில் தெரியாதோ? அப்பா என்னப்பா விட்டு ஓவர கையெல்லாம் வைக்கிற? இங்க பாரு கெனிச்சு, நான் உனக்கு அப்பா, அதை நீ மறந்துட கூடாது. கிளாஸ் விட்டு வெளியில போ. அட நீங்க வேற சரி, இது எங்க அப்பா இல்ல, இது ஹட்டோரி. டிங் டிங். ஓ அப்பா நல்லா இருக்கீங்களா? அப்பா நீங்க தான் வந்திருக்கீங்களா? ஆமா நான் தான். வேற யாரு வருவாங்கன்னு நீ நினைச்சுக்கிட்டு இருக்க? போனா போதுன்னு பார்த்தா அப்பா பொய் சொன்னா கெனிச்சு நிலைமை தான் உங்களுக்கும், புரியுதா? டிங் டிங். கவுத்துட்டல ஐயோ டிங் டிங். இந்த வாக்கி டாக்கிய வச்சுக்கிட்டு நாங்க பட்ட அவஸ்தை. ஐயோ டிங் டிங். சத்தம் போடாதீங்க, சத்தம் போடாதீங்கன்னு சொல்றல. சத்தம் போட்டீங்கன்னா நான் உங்களை அப்படியே கடிச்சு சாப்பிட்டுடுவேன். என்ன யாருன்னு நினைச்சீங்க? அது வேற யாரும் இல்ல, நான் தான் நாலு கண்ண கேணுச்சு. இது ரொம்ப நல்லா இருக்கு. அதெல்லாம் எங்களுக்கும் தெரியும். சரி ஸ்டேஷனரி போயிட்டு வரியா? நான் ஏன் போனா நீயே போ. அதுக்கு எப்படி போறதுன்னு எங்களுக்கு தெரியாது. அது எனக்கும் தெரியும். அந்த ரேடியோ டிரான்ஸ்மிட்டரை நீங்க எடுத்துட்டு போங்க, ரூட்டை நான் சொல்றேன். நல்லா இருக்கும் போல இருக்கு. ஐ நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன். கபடி 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 கேட்ல இருந்து லெஃப்ட் திரும்பி ரைட்ல திரும்பி போங்க. ஓ கபடி கபடி கபடி. நான் சொல்ற வரைக்கும் நேரா தான் போகணும், ஓகேவா? சரி நாங்க நேரா போறோம். அப்புறம் எப்படி போனோம்? டிங் டிங். கெனிச்சி இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க உட்காந்து? உன் கையில இருக்கிறது ரேடியோ ரிசீவர் தானே? அது என்கிட்ட கூட இது சூப்பரா இருக்குன்னு கேள்விப்பட்டேன். அப்புறம் எப்படி போனோம்? நேரா வந்துட்டீங்களா? அங்க ரைட் சைடு திரும்பி இன்னும் நேரா போங்க. இவனுங்க எல்லாம் சேர்ந்து ஏதோ விளையாடுறானுங்க, என்ன மட்டும் சேர்த்துக்க மாட்டேன்றானுங்க. இருக்கட்டும். இங்க ஒரு பெரிய போஸ்ட் பாக்ஸ் இருக்கு. போஸ்ட் பாக்ஸ், லேம்ப் போஸ்ட் இதெல்லாம் விட நான் சொல்றத கேளு. சரி இப்ப நாங்க எப்படி போனோம்? அந்த ரோட்ல நேரா முட்டி லெஃப்ட் திரும்புங்க, புரியுதா? போஸ்ட் பாக்ஸ்ல இச்சிட்டு போ சொல்றான். என்ன சொல்றானோ அதை அப்படியே கேட்டுட்டு போக வேண்டியதுதான். இதத்தான் முட்டு தத்து சொல்றாங்களோ. ரெண்டு பேருக்கு என்ன பேசாச்சு? ஏதாவது நட்டுக்கிட்டு கேண்டிருக்கா? இந்த சின்ன பசங்களை வச்சு கெனிச்சிக்கு ஒரு ஆட்டம் காட்ட வேண்டியதுதான். சரி இப்ப எப்படி போன? நேரா வா. இங்க ரோடு போடுறாங்க, நான் நேரா போக முடியாது. என்ன சொல்ற ஷின்சோ? அங்க ரோட் கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துகிட்டு இருக்கா. சரி பரவாயில்ல, பக்கத்து கிரவுண்ட் வழியா போயிடுங்க. சரி அப்படியே போறோம். இப்ப என்ன பண்றது? இது ரொம்ப பெருசா இருக்கு. நீ ஒண்ணும் கவலைப்படாத, போறதுக்கான ரூட்டை நான் ரெடி பண்றேன். பின்னாடி மாட்டிக்கிச்சு. அம்மா இந்த இத புடிச்சுக்கோ. அருமையான வாசனை வருது. சாக்லேட் ரோல். அம்மா என்ன சிசுமாரு வாயில தண்ணி ஊறுது, இது வேணுமா? அத போய் வேணுமான்னு கேக்குறிய? நான் இதை உனக்கு தரேன், ஆனா உன் கையில இருக்கிற ரேடியோ டிரான்ஸ்மிட்டரை என்கிட்ட கொடுத்துடணும், சரியா? இது யாருக்கு வேணும்? இது நீயே வச்சுக்கோ. இந்தா அவங்க கொடுக்காத. என்னது? தயவு செஞ்சு அவங்க கொடுக்காத ப்ளீஸ். ஆமா நான் கொடுக்க மாட்டேன் அத. பாவம்னு பார்த்தேன். சரி வேண்டாம்னா விடு, இத நானே சாப்பிட்டுக்கிறேன். கெம்முமாக்கி எதுக்கு டென்ஷன் ஆகுற? இந்த இதை வச்சுக்கோ, அது பதிலா கொடு. கொடுக்க கூடாது சொன்னா இந்தா கமான் கியோ. இந்த வச்சுக்கோ. ஐபோ கீழே போடுறத. ஆடாடா என்ன டேஸ்ட். அம்மா சிச்சிமாரு. ஒரு வழியா வாங்கிட்டோம். இப்ப பாரு மேட்ர. காப்பாத்துங்க, இங்க ரெண்டு பேரும் மாட்டிக்கிட்டாங்க. சீக்கிரம் வந்து காப்பாத்துங்க, வாங்க. என்ன இது? இதுல கெமுமாக்கியோட குரல் கேக்குது. ஷின்சோக்கும் ஷிஷிமாருக்கும் பிரச்சனை, நீ சீக்கிரம் இங்க வந்துரு. அப்படியா? சரி நான் உடனே அங்க வர. ஓவர். ரெண்டு பேருக்கு என்னாச்சும் தெரியல. எந்த பக்கம் போனாங்க? கெமுமாக்கி இப்ப நீ எங்க இருக்கன்னு சொல்லு. இப்ப நான் 4வது பிளாக்ல இருக்கேன், சீக்கிரம் வந்துரு. கியோ சீக்கிரம்.